ஆத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கான நிவாரணத் தொகை 8 லட்சம் ரூபாயாக உயர்வு. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் குடும்பத்திற்கான நிவாரணத் தொகையும் உயர்த்த முதலமைச்சர் உத்தரவு. முதலமைச்சர் ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாளுக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை. மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்த முதல்வர் ஸ்டாலின். தமிழகத்தில் 25% அதிகமானோர் திமுக அரசு மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அமமுக கற்பூரம் போல் கரைந்து கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரன் பேச்சுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பதிலடி. ஆதிக்க நெறிகளுக்கும் ஜாதிய கொடுமைகளுக்கும் எதிராக நின்றவர் ஐயா வைகுண்டர். 193வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம். சிறிய சரிவுக்கு பிறகு மீண்டும் தங்கம் விலை அதிகரிப்பு. சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 64,080 ரூபாய்க்கு விற்பனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஆதிக்க நெறிகளுக்கும் ஜாதிய கொடுமைகளுக்கும் எதிராக வெகுண்டெழுந்தவர் ஐயா வைகுண்டர் என முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். ஐயா வைகுண்டரின் 193வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஆதிக்க நெறிகளுக்கும் ஜாதிய கொடுமைகளுக்கும் எதிராக வெகுண்டெழுந்து சமத்துவத்திற்காக போராடிய அன்பின் திருவுரு ஐயா வைகுண்டரின் 193வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். எளியாரை கண்டு இறங்கியிரு என் மகனே, வலியாரை கண்டு மகிழாதே என் மகனே என ஐயா வைகுண்டர் போதித்து சென்ற வழி நடந்து மனிதம் காப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 25% மக்கள் திமுக அரசு மீது கடுமையான அதிருப்தியில் உள்ளதால் வரும் தேர்தலில் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு தான் வரும் என கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமைப்போம் எனவும் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யார் புதிதாக கட்சி ஆரம்பித்தாலும் எம்ஜிஆர் பற்றி பேசாமல் இருக்க முடியாது என்றும், தொண்டர்களை உற்சாகப்படுத்த அடுத்து நமது ஆட்சிதான் என்று சொல்வது வழக்கம்தான் என்றும் நடிகர் விஜய் அவர் விமர்சித்தார். மாநகராட்சி தொடங்கி நகராட்சி வரையிலும் தமிழக அரசின் நிர்வாக செயல்பாடுகள் 0 என்ற அளவிலே உள்ளது என்றும் ஜெயக்குமார் விமர்சித்தார். முதலமைச்சர் ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாள் வயது முதிர்வின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மனைவியும் முதலமைச்சர் ஸ்டாலினின் தாயாருமான 92 வயதான தயாளு அம்மாள் வயது முதிர்வு காரணமாக சென்னை கோபாலபுரத்தில் உள்ள வீட்டில் ஓய்வில் இருந்து வந்த நிலையில் அவருக்கு திடீரென நேற்றிரவு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நேற்றிரவு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரின் உடல்நிலை குறித்து மருத்துவ குழுவினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே தாயாரை காண மருத்துவமனைக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் தனது தாயாருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மக்களிடம் அறநெறிகளை வளர்த்தவர் ஐயா வைகுண்டர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஒடுக்கப்படும் மக்களை காப்பதும் எளியவர்களுக்கு உதவிகள் செய்வதுமே தர்மம் என்ற அன்பு நெறிகளை போதித்து ஜாதி மத வேறுபாடின்றி அனைவருக்கும் பொதுவானவராக இருக்கும் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினத்தை கொண்டாடும் உலகளவிய பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஐயா வைகுண்டரின் கருத்துக்களை பின்பற்றி அவர் காண விரும்பிய ஏற்றத்தாழ்வுகளற்ற அமைதியான சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்போம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளருக்கான நிவாரணத் தொகையை உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 6 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் தமிழகத்தை சேர்ந்த பல மீனவர்கள் இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதால் அவர்களை பிரிந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் அவர்தம் குடும்பங்களுக்கு நாளொன்றுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 350 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக உயர்த்தவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் காற்றில் கரைந்த கற்பூரம் போல் கரைந்து கொண்டிருக்கிறது என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் டிடிவி தினகரனுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். சொந்த நலனுக்காக அதிமுகவை எடப்பாடி பலவீனப்படுத்திவிட்டார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், அமமுக என்ற கட்சி தொடங்கப்பட்ட பொழுது இருந்தவர்கள் எல்லாம் நாள்தோறும் வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள் என விமர்சித்தார்.
அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சிக்கும் டிடிவி தினகரன் மட்டுமே அமமுகவில் இருப்பார் என்றும் அவரை தவிர வேறு யாரும் கட்சியில் இருக்க மாட்டார்கள் என்றும் ஆர்பி உதயகுமார் கூறினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிமுகவை வலிமையுள்ள இயக்கமாக எடப்பாடி பழனிசாமி மாற்றியுள்ளார் என தெரிவித்த ஆர்பி உதயகுமார் 100% விரக்தியாலும் இயலாமையிலும் தான் டிடிவி தினகரன் அதிமுகவை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் என கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கழுமங்கலம் பகுதியை சேர்ந்த முனைவர் மில்டன் ராஜ் என்ற கலைக்கல்லூரி முதல்வர் பகுதி நேர எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி பலருக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார். ஒருவர் எந்த வேலை செய்தாலும் தொழில் திறனும் முக்கியம் என்பதை உணர்த்தும் இவரை சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உளவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற அவர் ஐயம்பேட்டை தனியார் கல்வியியல் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றுகிறார். கல்வி மற்றும் சமூக பணியில் சிறந்து விளங்கும் இவர் நாட்டு நலப்பணியில் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். கல்வி மட்டுமின்றி சுய தொழிலும் முக்கியம் என்பதை நிரூபிக்கும் விதமாக மாலை நேரங்களில் வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் எலக்ட்ரீஷியனாக பணி செய்து வருகிறார். இதற்கு வசதியாக கல்லூரி நிர்வாகம் மில்டன் ராஜுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கி வருகிறது. கும்பகோணத்தில் உள்ள 3 வைணவ கோவில்களில் மாசிமக விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நகரமாக போற்றப்படும் கும்பகோணத்தில் சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் மாசிமக விழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று அங்குள்ள 5 சிவன் கோவில்களில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று வைணவ கோவில்களான சக்கரபாணி கோவில், ஆதிவராக பெருமாள் கோவில், ராஜகோபால சுவாமி கோவில்களில் மாசிமக விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி இன்று காலை சக்கரபாணி கோவிலில் கொடிமரம் அருகே சக்கரபாணி சுதர்சனவலி விஜயவலி தாயாரோடு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கருடன் உருவத்துடன் கூடிய கொடி ஏற்றப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 22 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சங்ககிரி புதிய பேருந்து நிலையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகப்படும்படி சாக்கு பையை சுமந்தபடி சென்றவரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவரிடம் சுமார் 22 கிலோ கஞ்சா இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து அந்த இளைஞரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஓம்சிம் அன்சாரி என்பதும் 22 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்திருப்பதும் தெரிய வந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கஞ்சாவை கடத்திய வடமாநில இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகள் களமிறக்கப்பட்டன. ஆலங்குடி அருகே கோவிலினூரில் உள்ள முத்துமாரியம்மன் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 700 காளைகள் களமிறக்கப்பட்டன. வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக சீறி பாய்ந்த காளைகளை 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் அடக்கினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், கட்டல், பீரோ, கிரைண்டர், வெள்ளிக்காசு, ரொக்கப்பணம் போன்றவை பரிசாக வழங்கப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 25ஆம் தேதி புதிய உச்சமாக ஒரு சவரன் 64,600 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த வாரத்தில் தங்கம் விலை படிப்படியாக குறைந்து ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 64,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 8,010 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. இதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 107 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.